ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இன்ட்ரோ வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா மாற்றம் என்பதே மாறாதது. ஸோ நான் பழமொழியை சொல்லிட்டு தான் நான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு யூடியூப் பிகினர் வீடியோ தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவாரண்டைனில், அதாவது லாக்டவுனில் வந்து எல்லாம் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுறனே தெரியாமல் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அனிமேட்டட் சப்ஸ்கிரைபர் பட்டன் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறீங்க. இது நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஆனால் அது எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதான் நம்ம இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். நிறையா சேனல்ஸ் சொல்லியிருக்காங்க, நானும் அதில் ஒன்றா எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ தான் எங்கள் சேனல் புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லா ஸ்டெப்ஸையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து க்ரீன் ஸ்க்ரீன். ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்துருவீங்க. அதுக்கப்புறம் மேலே டவுன்லோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் மேலே 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட், திரும்பி கீழே ஒரு டவுன்லோட் இருக்குல்ல, ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றது என்னன்னா கூகுள் ட்ரைவில் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் வேணா கூகுள் ட்ரைவில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து கேலரியில் வரலைன்னா உங்களுக்கு வந்து ட்ரைவில் வந்திருக்கும். ஸோ நீங்கள் ட்ரைவில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த பட்டன் இருக்க மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன். pixellab போயிட்டு ஸோ இங்கே வந்து இப்படி இருக்குல்ல, ஸோ நீங்கள் வந்து அதை டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து நிறையா டூல் பார் எல்லாம் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து 2 ஃபோட்டோ போட்ட மாதிரி இருக்குல்ல, நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் கேலரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரம் கேலரி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கேலரி ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்குள்ளே போய் நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிள் மெத்தட் தாங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியாக ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ரீசைஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் இம்ப்ளை பண்ண போகிறது வந்து நம்மளோட லோகோ தான். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து இமேஜ் சைஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கஸ்டம் இருக்குல்ல, ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆரோ பக்கத்தில் யூடியூப் தம்ப்நெயில் அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் அந்த யூடியூப் தம்ப்நெயில் மாதிரி வரும். ஸோ அடுத்ததாக நம்ம இதில் வந்து லோகோ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இங்கே மேலே நிறைய இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நீங்கள் ப்ளஸ் கொடுத்துட்டு திரும்பி ஃப்ரம் கேலரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரம் கேலரி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்பி உங்களோட இதுக்குள்ளே போய் டவுன்லோட்ஸ்குள்ளே போய் உங்களோட லோகோ எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து சர்க்கிளில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கொயரில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சர்க்கிளில் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துட்டு இது முக்கியமான விஷயம், இது வந்து PNG ஃபார்மில் இருக்கணும், அப்போ தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக ரீசைஸ் பண்ணிக்கலாம், பெருசும் பண்ணிக்கலாம், சின்னதும் பண்ணிக்கலாம். அண்டு கரெக்டாக அந்த பாக்ஸில் ஃபிட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே திரும்பி மேலே இருக்க ப்ளஸ் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து டெக்ஸ்ட் வந்துருச்சுல, ஸோ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சேனல் பேரை வந்து நீங்கள் அடிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் கிராமத்து பியூட்டின்னு டைப் பண்ண போகிறேன். ஸோ ஓகே கொடுத்துடலாம். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த இதில் ஃபிட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இங்கே சைஸ் இருக்குல்ல, ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பெருசு வேணாலும் பெருசு பண்ணிக்கலாம், சின்னது வேணாலும் சின்னது பண்ணிக்கலாம். உங்களோட இதுக்கு பொறுத்த மாதிரி இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது, ஏன்னா பெரிய நேமில். ஸோ நான் வந்து சின்னது பண்ணிக்கிறேன், அதாவது செகண்ட் லைனில் வர மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ போட்டதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இது நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பிளாக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பிளாக் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஸ்டைல், ஃபாண்ட் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஏரியல் தான் பிடிக்கும், ஸோ நான் அது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து இதுக்குள்ளே வச்சிடுறேன் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் ஸ்டெப் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்பரண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம ட்ரான்ஸ்பரண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ டிரான்ஸ்பரண்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து சேவ் பட்டன் இருக்குல்ல, ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேவ் ஆஸ் இமேஜ் கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பிஎன்ஜி ஃபார்மில் சேவ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் சேவ் டு கேலரின்னு கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணி இப்படி வந்தால் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே மீடியா இருக்குல்ல, ஸோ நீங்கள் இந்த மீடியா கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டவுன்லோட்ஸ்குள்ளே போய் நீங்கள் அந்த எடுத்த என்னோடய லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்களா, ஸோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. ஸோ அதை போட்டதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து இப்படி தாங்க வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து நம்ம அந்த இது பண்ணோம்ல, நம்ம வந்து அந்த லோகோ வச்சு அந்த டெக்ஸ்ட் போட்டோம்ல, ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் லேயர் கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணது வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் அது போட்டதுக்கப்புறம் லேயர் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து போட்டிங்களே, ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் இது கொஞ்சம் மைன்யூராக பார்க்க வேண்டிய ஸ்டெப்ஸ். ஸோ அது வந்து வரும்போது இதுவும் கரெக்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பி நீங்கள் வந்து ரீசெக் பண்ணிக்கோங்க எப்படி கரெக்டாக வருதா இல்லையான்னு. ஸோ இன்னும் கொஞ்சம் மைனூட் ஸ்டெப்ஸ் இருக்குது, இதை கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். ஸோ ஓகே, திரும்பி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை கிளிக் பண்ணி நம்ம கொஞ்சம் இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் எல்லாம் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஸ்லைட் அப் கொடுத்திங்கன்னா அது கரெக்டாக அதோட வரும். நீங்கள் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 0.6 இல்லைனா 1 கூட வச்சுக்கலாம், நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இது ஓகே கொடுத்துட்டு திரும்பி அவுட் அனிமேஷன் பண்ணிக்கலாம். அவுட் அனிமேஷனுக்கு வந்து ஸ்லைட் டவுன். ஸோ இப்போ வந்து கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ அதுக்கு வந்து 1 பதிலாக நம்ம வந்து 5 வச்சுக்கலாம். ஸோ எப்படி வருதுன்னு திரும்பி பார்க்கலாம். ஸோ ஓகே, கரெக்டாக தான் வருது. பட் ஆனால் லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நான் அதை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். A few moments later. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா ஸ்டெப்ஸும் மேன்யூராக பார்த்து எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை எக்ஸ்போர்ட் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து நீங்கள் வேணால் பணங்கட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பணங்கட்டினிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் இல்லாமல் இருக்கும். நீங்கள் பணங்கட்டினா உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க்கோட தான் வரும். பரவாயில்ல, நான் வந்து வாட்டர் மார்க்கோட தான் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து ஸ்கிப் கொடுத்துட்டு இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் இம்ப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் இதில் வந்து யூஸ் பண்ண போகிறேன், அப்போ பாருங்கள். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட்குள்ளே போய் நாங்கள் பண்ணி வச்சுருக்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பெருசு வேணாலும் பெருசு பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணினதுக்கப்புறம் வந்து குரோமா கீ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டன் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு என்கொயரிஸ் இல்லை கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய வீடியோஸ் செஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.